ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டனை வச்சு கிரேவி பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டனை நல்லா முதல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பீஸ்க்கு, ஏன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா அது வேக இன்னும் நேரம் ஆகும். அதனால் அதை ஓரளவு மீடியமான பீஸாக போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் பொடியாக நறுக்க முடியும்னா ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே போடுங்க. பல்லாரி யூஸ் பண்ண வேண்டாம். அதை போட்டு அது நல்லா வதக்குங்க. அது கூடவே ஒரு 4 துண்டு கிராம்பு போடுங்க. 4 துண்டு பட்டை போடுங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. பூண்டும் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா முருகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளியையும் அது கூட சேருங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியும் ஓரளவு நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும். அதனால் அது நல்லா வேகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட தேங்காயை பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வெந்த உடனே அதை இறக்கி அதை ஆற விடுங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் நல்லா அரைக்கணும், மையாக அரைக்கணும். திப்பியாலாம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. குழம்பு அந்த கிரேவி பதம் வராது. அதனால் நல்லா மையாக அரைங்க. அரைச்சிட்டு அதை அரைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் அது ஒரு நல்ல தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் சேர்த்தே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா வேக விடுங்க. அது நல்லா ப்ரௌனாக ஆகணும். அது நல்லா ப்ரௌனாக ஆன உடனே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்ச கறியை நல்லா அலசி அது நல்லா தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு அதை இதில் போட்டு நல்லா வதக்குங்க. கறியை நல்லா எண்ணெயில் வேக விடுங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் நல்லா வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் அந்த எண்ணெயிலேயே கறி நல்லா வேகிற அளவுக்கு அதை நல்லா வதக்குங்க. அது ஓரளவுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். எண்ணெயில் வதங்க அந்த பதம் வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் கொட்டி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். எல்லாம் நல்லா கூட்டு சேர்ந்து வரணும். அதனால் எல்லாமே கறியோடு அது ஒட்டணும். அதனால் அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வந்த உடனே அதில் நீங்கள் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஆனால் மஞ்சப்பொடி நிறையா போட்டிங்கன்னா தான் அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதனால் மஞ்சப்பொடி நல்லா போடுங்க. அது கூட நீங்கள் தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். நீங்களும் தாராளமாகவே காரம் போடலாம். ஏன்னா கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் காரம் நல்லா இருந்தால் தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம், உப்பு இது எல்லாமே நல்லா இருக்கணும். உப்பு ரொம்ப கூடாமல் அதே நேரத்தில் பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். உப்பையும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா குக்கரை மூடி போட்டு நல்லா விசில் போட்டுருங்க. நான் கிட்டத்தட்ட 10-15 விசிலுக்கு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா மட்டன் வேக நேரம் ஆகும். அதனால் நான் 15 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விசில் நல்லா வச்சு அதை வேக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கறி நல்லா வெந்து நல்லா மாவாக இருக்கும். அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது நல்லா இப்படி சுண்டி வர்ற வரைக்கும் அதை 2வது கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் ரொம்ப பேர் பிடிக்காது. ஆனால் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.